Mr. A of Delhi, Mr. A, who is doing the business in Delhi, wants to establish his business in another location, probably Chennai, but he doesn't want to invest a lot. ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படலை. பட் he finds a person in Chennai B. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய குட்ஸா உங்களுக்கு அனுப்புறேன் சார், நான் உங்களுக்கு என்னுடைய குட்ஸ் அனுப்புறேன், பிளஸ் உங்க இடத்துக்கு வந்து சேர வரைக்கும் என்னென்ன செலவு இருக்கோ அதை நானே மீட் அவுட் பண்ணிடுறேன். நீங்க உங்க லொகேஷன்ல அதை வீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு. அப்படி வித்த பிறகு உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்கு இல்லையா, கலெக்ஷன்ஸ், அந்த கலெக்ஷன் வச்சு அங்க ஆப்ரேட் பண்றதுக்கு ஏதாவது செலவு இருந்தால் அதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்ததுக்காக நீங்க ஒரு ஷேர் எடுத்துங்க, கமிஷன். இது ரெண்டு எடுத்துட்டு போக பேலன்ஸ் என்ன இருக்கோ, யூ டேக் ஆல் திஸ் திங்ஸ், யூ டேக் ஆல் திஸ் திங்ஸ். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எனக்கு ரெமிட் பண்ணிடுங்க. So you subtract for the expenses as well as commission. Balance anything left over is remitted. இது இங்க வந்திருக்கும், remitted to the Delhi office. அதாவது கேஷ் எனக்கு ரெமிட் பண்ணிடுங்க. குட்ஸா கொடுத்தேன், நீங்க எனக்கு கேஷா கொடுத்துருங்க. குட்ஸா கொடுத்தேன், நீங்க எனக்கு கேஷ் கொடுத்துருங்க. சார் குட்ஸ் சரியில்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நான் எடுத்துக்கிறேன். சார் நஷ்டம் ஆயிடுச்சு, திடீர்னு கெட்டு போயிடுச்சு, குட்ஸ் விற்க முடியல, என்ன பண்ணலாம், கவலையப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? A being the risk taker, இவர் தான் risk taker, and B being just an agent like, okay, agent like. risk taker தான் principal, இங்க இவர் தான் head, principal, அவர் agent like. ஆனா இந்த ப்ராசஸ்ல பண்றாங்களே பிசினஸ், இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க, we call this being consignment business. இது பேரு consignment. ஓகே, consignment. இந்த குட்ஸ் அனுப்பி வித்து கொடுங்கன்னு கேட்கிறார் இல்லையா ஓனர் and the principal who is going to take the risk of all the business is called consignor of the goods. consignor of the goods. இத கமிஷனுக்காக வித்து கொடுக்கிறார் இல்லையா, அவர் யார் அப்படி சொன்னாக்க, consignee of the goods. The agreement between these two parties is the consignment, and the process is also called consignment. So A does his original business in Delhi and makes a profit nicely and wants to establish his business in another location also without much investment. Goods மட்டும் அனுப்புற, மிச்சம் நீங்களே பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் அனுப்புனார்னா அந்த ப்ராசஸ் பேர் கன்சைன்மெண்ட். கன்சைனி குட்ஸை வாங்குறார், செலவுகள் பண்றார், அதுக்கப்புறம் வித்த பிறகு வந்த வருமானத்துல தன்னுடைய எக்ஸ்பென்சஸையும் கமிஷன் டிடெக்ட் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துறாரு, மீன்ஸ் யாருக்கு, கன்சைனார் கொடுத்துறாரு. இதுல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாரு, டெல்லியில ஒரு ப்ராஃபிட் அண்ட் சென்னையில் இந்த ஆப்ரேட் பண்ணதுனால ஒரு ப்ராஃபிட். இஸ் தட் ஓகே? திஸ் இஸ் கால்ட் கன்சைன்மெண்ட். கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். ஏ வந்து ஒரு 10,000 ரூபாய் குட்ஸ் வாங்குறார். He purchases goods or manufactures goods for rupees 10,000 from outside, out of which 8,000 rupees worth of goods retain in Delhi for sale. Cost of sale. Retain in Delhi for sale. Cost of goods sold. இன்னொரு 2,000 ரூபாய் மதிப்புள்ள குட்ஸ் என்ன பண்றாரு, சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கன்சைனிக்கு அனுப்புறார் 2,000. இது இங்க இருந்து அங்க போகாது சும்மா இல்லையா. So we need to spend the money for the freight, carriage, transport, insurance, whatever it may be. இதெல்லாம் சேர்த்து ஏ சேர செலவு. இது யார் சேர செலவு? ஏ சேர செலவு ஒரு 100 rupees. 100 rupees. அந்த லாரி டெப்போக்கு வந்துருச்சு, அங்க இருந்து ஷோரூம் கொண்டு வந்து வைக்கணுமா இல்லையா, அதை அங்க இருக்கக்கூடிய கன்சைனி வேலையை பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் சார், அதுக்கு என்ன செலவு இருக்கோ நான் டிடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. So he does the expenses for bringing it to shelf, அந்த குடோனுக்கு கொண்டு வர வரைக்கும் சேர செலவு. அது எத்தனை முறை பண்ணுவாங்க?
எத்தனை முறை பண்ணுவாங்க? லாரி டெப்போல இருந்து தன்னுடைய குடோன்ல கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் செய்யற செலவு எத்தனை முறை நடக்கும்? குடோன்ல வச்ச பிறகு அது பாதுகாக்கிறதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அது எத்தனை முறை செய்வாங்க? வித்து முடிக்கிற வரைக்கும் மாசம் மாசம் ரெண்ட் கொடுக்கணும். ஆனா டிரான்ஸ்போர்ட் அங்கிருந்து கொண்டு வந்து நம்மளுடைய ஷெல்ஃப்ல இல்ல குடோன்ல வச்சிட்டீங்கன்னா ஒரு முறை முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் செலவு பண்ண மாட்டோம். we won't spend next time. சோ அப்ப ரெண்டு விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கா இல்லையா? எக்ஸ்பென்சஸ் incurred once and expenses incurred a number of times, multiple times. ரெக்கரிங் நேச்சரா இருக்கும், நான் ரெக்கரிங் நேச்சரா இருக்கும். ஒரு கமாடிட்டி வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதோட வேல்யூ என்ன, இந்த ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூ என்னன்னா அதுக்கு பே பண்ற காஸ்ட் மட்டும் கிடையாது, அது கொண்டு வந்து உங்களுடைய இடத்துல விற்கிற வரைக்கும் ஆகிற எல்லா செலவும், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அண்ட் வாட் எவர் த அதர் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும். அதனால அந்த எக்ஸ்பென்சஸ் பேரு நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கலாம். ஓகே, நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அது எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாருன்னா அது ஒரு 100 rupees செலவு பண்ணியிருக்கிறார். அடுத்தது இங்க வந்த உடனே கோடவுன்ல வச்சிருக்கிறார் இல்லையா, அதுக்கு ஆகிற செலவு என்னது? he may spend the electricity bill, salary and godown rent, இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணுவாங்க. that is called recurring expenses. மாசம் மாசம் செலவு பண்ணுவார். that may be around 200 rupees. இவர் என்ன கேட்டாரு, எனக்கு கமிஷன் வேணும் சார். எடுத்துக்கலாம். எவ்வளவு சார் கமிஷன் அப்படின்னு சொன்னாக்க 5% ஆன் சேல்ஸ். நீங்க என்ன சேல் பண்ணாலும் சரி கவலையே படாதீங்க சார், அதுக்கு நான் 5% கொடுத்துறேன், பேசிக் கமிஷன் அட் த ரேட் ஆஃப் 5% கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இவர் என்ன பண்ணிட்டாரு, கஸ்டமருக்கு இதை சேல் பண்றாரு. he sells it to the customer. என்ன ரேட்டுக்கு விற்கிறாரு கஸ்டமருக்கு? he sells it for ₹3,000 and gets the cash. 3000 ரூபாய் வித்துட்டு பணத்தை வாங்கிட்டார். 3000 ரூபாய் வித்துட்டு பணத்தை வாங்கிட்டார். now A has to do the process. A wants to know what is the profit. see, இங்க goods இருக்கு இல்லையா, இது தனிங்க, இது தனி, இது தனியா டெல்லியில சேல் பண்ணுவார், அதுக்கு ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் போட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருவார். பட் he wants to know what is the profit by doing this consignment process. அப்படிங்கும்போது he has to prepare a trading and P&L account for this separately, right? இந்த விங்குக்கு தனியா போடணுமா இல்லையா? ஆனா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்க consignment account. that will be named as consignment account. clear? consignment account. consignment account is nothing but a normal trading and P&L account தாங்க. normal trading and P&L account தான். what is the profit or loss he generates due to this consignment process அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். normal P&L account தான். ஓகே, இதை எல்லாத்தையும் டெபிட் பண்ணுவீங்க. சேல்ஸ் வந்துச்சுன்னா ரெவென்யூ கிரெடிட் பண்ணோம். தட்ஸ் ஆல். we assume that the ultimate money what he has is immediately remitted னு வச்சுக்கலாம். whatever the amount is there he immediately remits னு வச்சுக்கலாம். பட் அங்க என்ன நடக்குதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? எங்க சென்னையில என்ன நடக்குதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? unless B says he is not aware about that. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க B கிட்ட கேட்கிறோம், அங்க என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டாவே தரேன்னு சொல்லி தரார். டாக்குமெண்டாவே தரார். that document is nothing but this document is nothing but account sale. இதுக்கு பேர் என்னது? account sale. இங்க என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான ரிப்போர்ட் கொடுப்பார். நீங்க எனக்கு குட்ஸ் கொடுத்தீங்க சார், அதை நான் 3000 ரூபாய் வித்தேன் அண்ட் ரெக்கரிங் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணி என்னுடைய கமிஷன் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலா அக்கௌண்ட் சேல் அப்படின்னு சொன்னாக்க இந்த பார்ட்டுடைய சம்மரியாக இருக்கும். இந்த பார்ட்டுடைய சம்மரியா இருக்கும். இது அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். இது அப்படியே சம்மரி மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது சேல்ஸ் ரெவன்யூ அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மிச்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சம்மரி கொடுப்பார். this is nothing but account sale. this is nothing but account sale. what happens there அப்படிங்கறது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாருல, அது பேர் account sale. சோ என்ன நடந்துச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. now he has to find out the profit and loss. account sale முடிஞ்சிச்சு, he has to find out the profit and loss. இவர் என்ன பண்ணுவாரு? he prepares the trading and P&L account. he prepares trading and P&L account. okay, so I'll do one thing this way. trading and P&L account. trading and P&L account as well as
கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ அக்கௌண்ட் சேல் மட்டும் கொடுக்க மாட்டாரு, ரெமிட்டன்சஸ் கொடுப்பார். கையில் இருக்கிற அமௌண்ட்டையும் கொடுத்துருவார். அது எவ்வளோ, he will calculate and give this to consignor. consignor உடைய புக், இந்த புக்ஸ் ஆஃப் consignor, இந்த புக்ஸ் ஆஃப் consignor, ஓகே, in the books of consignor என்ன நடக்கும்? யார் consignor இங்க? A. he prepares trading and P&L account. he prepares trading and P&L account. purchases 10,000. though the purchase is being 10,000, he is not going to use all the purchased item to be sold in his own location. அதுல 2000 எங்க பிரிச்சு கொடுத்துறாரு? சென்னைக்கு அனுப்பிடுறார். அது சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறார். actual expenses being only 8,000. இத வந்து என்ன ரேட் விக்கிறாருன்னு தெரியல. ஒரு 12,000 வித்தாருன்னா 4000 ரூபாய் லாபம். that's how he finds the GP here. இப்போ இந்த 2000 இங்க சப்ட்ராக்ட் பண்ணார் இல்லையா, அது பேர் என்னன்னா goods sent on consignment, GSC, goods sent on consignment. I am opening a new account called goods sent on consignment. goods sent on consignment. ஓகே, இதுல எப்படி வர போகுது அப்படி சொன்னாக்க goods sent on consignment, இங்க பர்ச்சேசஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அதனால goods sent on consignmentல டெபிட் சைடுல 2 purchasesனு வரும். இதுக்கான என்ட்ரி என்னது? goods sent on purchases, sorry, goods sent on consignment to purchases 2000. நீங்க goods sent on consignment அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பர்ச்சேசஸ் நீங்க கிரெடிட் பண்ணலாம், அல்லது சேல்ஸை கிரெடிட் பண்ணலாம், அல்லது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணலாம். அல்டிமேட் ஆன்சர் த சேம். நீங்க பர்ச்சேஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணாலும், கிரெடிட் சைடுல சேல்ஸ்ல ஆட் பண்ணாலும், அல்லது நீங்க வந்து கிரெடிட் சைடுல ட்ரேடிங் அக்கவுண்ட்ல சும்மா போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரி, எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அதனால இது பர்ச்சேசஸா இருக்கலாம், சேல்ஸா இருக்கலாம், ட்ரேடிங் அக்கவுண்ட் எது வேணாலும் போடலாம். இப்படி வந்ததை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, he has to transfer that to the P&L account meant for the consignment process. P&L account meant for this is nothing but consignment account. And the consignment account is a nominal account அப்படி நம்ம சொல்றோம். So this will be called consignment account. Consignment account is nothing but nominal account. Okay, இந்த 2000 நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் by consignment account 2000 rupees. எப்படி ட்ரேடிங் குள்ள டெபிட் பண்றோமோ அது மாதிரி இது வந்து கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல டெபிட் ஆயிட்ட போது, ஏன்னா இது ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் லைக் தான், இது நாமினல் அக்கவுண்ட். சோ ஐ அம் டெபிட்டிங் ஹியர் to goods sent on consignment. சின்னதா எழுதுறேன் to space to save the space. apart from that என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் டெபிட் பண்ணி ஆகணும், என்னென்ன இன்கம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணி ஆகணும். என்னென்ன இன்கம் எல்லாம் இருக்கு அப்படி சொன்னாக்க ஒரே ஒரு இன்கம் தான் 3000. குட்ஸ் அனுப்புனேன், செலவு பண்ணேன், இது ரெண்டும் நமக்கு செலவு. குட்ஸ் வந்துருச்சு 2000 ரூபாய். and apart from that expenses incurred being rupees 100. அதே சமயத்துல இந்த ஐட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, 100, 200, 5%, இதெல்லாம் எனக்கு கையில பணமா வரல, நான் பணமும் கொடுக்கல, ஆனா அது பார்ட்டியோட அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் எடுத்து, அதனால அந்த பார்ட்டி நேம் யூஸ் பண்ணலாம். we can use the party's name. செலவு பண்ணீங்கன்னா என்ட்ரி expenses to cash. பட் இந்த செலவு நானா பண்ணேன், சோ அது அவன் பண்ணிக்கிறேன்ட்டான், அப்புறமேட்டு அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பார்ட்டி நேமை போட்டுட்டே வந்துருங்க, expenses to the party. அப்ப எக்ஸ்பென்சஸ் டு பார்ட்டினா அல்டிமேட் அந்த எக்ஸ்பென்ஸ் எங்க போறணும்? P&L அக்கவுண்ட் போகணும் இல்லையா, அந்த P&L தான் இந்த கன்சைன்மெண்ட். சோ இந்த கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல பார்ட்டி நேம் போடுறேன் B's அக்கவுண்ட். என்னென்ன வரப்போகுது? செலவு பண்ணேன் சார், ஓகே, 100 plus 200 300 rupees. I club these two. இது ரெண்டையும் நான் மிங்கிள் பண்ணிக்கிறேன். and apart from that எனக்கு என்ன சார் தருவீங்க? கமிஷன் எடுத்துங்க சார். எவ்வளோ? 5% on sales. கஸ்டமருக்கு நம்ம வித் அந்த குட்ஸோட வேல்யூ 3000, அதுக்கு 5% போட்டீங்கன்னா 150 rupees அவர் எடுத்துக்கிறார். ஓகே, என்ன பண்ணீங்க சார்? வித்த பணம் அதுவும் அந்த பார்ட்டி நேம்ல தான் இருக்கு, அந்த பார்ட்டி நேம்லயே போடுறேன். யார் அந்த பார்ட்டி? பீஸ் அக்கவுண்ட் பிராக்கெட்ல. எதுக்காக அவரை நம்ம டெபிட் பண்ணி இருக்கிறோம்? குட்ஸ் அவர் வித்துட்டு நம்மள்ட்ட பணம் தராம இருக்கிறார் சார், தர வரைக்கும் அவரை நான் டெபிட் பண்ணிக்கிறேன். So if I tally this, then I'll get the profit due to the operations carried in the another location. What is the value? Come on. 450. This will be transferable to the general P&L account. அது என்ன சார் general P&L account? அப்படி சொன்னாக்க ட்ரேடிங் அண்ட் P&L account போட்ட பிறகு ஒரு general P&L account ஒன்று போடுவாங்க.
அதுல மெயின் பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, கன்சைன்மெண்ட் பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட்டும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 4-5 கன்சைன்மெண்ட் போட்டிருந்தாருன்னா மெயின் பிசினஸ்ல ஒரு 5000 ரூபாய் வந்துச்சு, சென்னை கன்சைன்மெண்ட்ல ஒரு 450 ரூபாய் வந்துச்சு, அண்ட் மும்பை கன்சைன்மெண்ட்ல ஒரு 1000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிரெடிட் சைடுல இருக்கு. எல்லாம் சம் பண்ணீங்கன்னா ஓவரால் கன்சைன்மெண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது, யூஸ்வலா கன்சைன்மெண்ட்ல வந்தால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குன்னா குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுல வந்து 2 purchases or 2 sales or 2 trading அக்கௌண்ட் போடலாம். இட் மீன்ஸ் தட் காமன் பர்ச்சேசஸ் மேட் பை த கன்சைனர் இருக்கிறதுல அதுல இருந்து இதுக்காக ஒதுக்கி வச்ச அமௌண்ட் அங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் கொண்டு வந்து சேர்க்கறது ஒண்ணு. இந்த கன்சைன்மெண்ட் டிவிஷனால என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். அது ட்ரேடிங் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் சொல்ல மாட்டோம், அது பேர் கன்சைன்மெண்ட். ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் ஆல்சோ நாமினல் அக்கௌண்ட். அதுல மெட்டீரியல் வந்துச்சு, இவர் செய்யற செலவு யாரு, கன்சைனார் செய்யற செலவு, கன்சைனி செய்யற செலவு அண்ட் கன்சைனி வாங்கிட்ட கமிஷன் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்பென்சஸ்ல 2 விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ரெக்கரிங் நான் ரெக்கரிங் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அண்ட் சேல்ஸ் பண்ணால் அது கிரெடிட் சைட்ல போறோம். ஆனா இந்த சேல்ஸ் பண்ணதும் கன்சைனி பண்ற செலவுகளும் கன்சைனி சேல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட பணமும் நம்ம கிட்ட பணமா இருக்காது, அதனால பார்ட்டி நேம் போட்டு வச்சிருக்கிறோம். லேட்டரா வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கிறோம். சோ அப்ப பார்ட்டி நேம் நான் குட்ஸ் அனுப்பும்போது அந்த பார்ட்டி நேம் எனக்கு வேணும் இல்லையா? சோ ஐ எம் நவ் ஓப்பனிங் த கன்சைனி அக்கௌண்ட் ஆல்சோ. யார் இந்த இடத்துல கன்சைனி? பி அக்கௌண்ட். பி அக்கௌண்ட் நம்ம இது ஒரு நார்மல் பார்ட்டிஸ் அக்கௌண்ட் தானே, டெபிட் அண்ட் கிரெடிட். எப்ப நீங்க டெபிட் பண்ணுவீங்க, அந்த பார்ட்டி எனக்கு தர வேண்டியது இருந்துச்சுன்னா டெபிட் பண்ணுவோம், அந்த பார்ட்டிக்கு நாம தர வேண்டியது இருந்தா கிரெடிட் பண்ணுவோம். அந்த பார்ட்டி எனக்கு எப்ப பணம் தருவாங்க, சேல்ஸ் பண்ணி பணம் தராம இருந்தா தர வேண்டியது இருக்கு, அப்ப நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். அதாவது டு கன்சைன்மெண்ட் ஃபார் வாட், சேல்ஸ். 3000 ரூபாய் வித்தீங்களா சார், பணம் என்ன சார் ஆச்சு, பொறுங்க சார். கன்சைன்மெண்ட் நான் செஞ்ச செலவுலாம் இருக்கு இல்லையா சார், கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். சார் செலவு ஒரு 300 ரூபாய் ஆச்சு சார், ஓகே கழிச்சுக்கோ. நான் வேலை செஞ்சிருக்கேன் தரேன்னு சொன்னீங்களா சார், ஆமா. சேல்ஸ்ல 5%, அது 150 ரூபா வருது, எடுத்துக்கோ. 3000 ரூபாய் சேல்ஸ் பண்ணி வச்சீங்கல்ல, 450 ரூபாய் செலவாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, மிச்சம் எங்க தந்துடுறேன் சார், இந்தாங்க செக் போட்டு அனுப்பிட்டேன். ஸோ 3000, அதுல 450 போக நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, 2550 இருக்கு. ஐ ஜஸ்ட் கிவ் ஐதர் டிஆரா கொடுக்கலாம், அல்லது டிடியா கொடுக்கலாம், அல்லது செக்கா கொடுக்கலாம், வாட் எவர் த மோட் மே பி. ஸோ அதுதான் இந்த ரெமிட்டன்சஸ். த ரெமிட்டன்சஸ் பீங் 2550 பேலன்சிங் ஃபிகர். ஸோ 3 அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கும். குட் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் கன்சைனீஸ் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் கன்சைனார். In the books of consignor. Is that okay? Come on, make a note of it. Okay, in the books of consign. Okay, let's see. In the books of consignee, how this will appear. அப்படி ரிவர்ஸ்ல தானே வரும். இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனார், இது வந்து இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனார் ஏ உடைய புக்ல, அதுவே இந்த புக்ஸ் ஆஃப் பி இருந்தால் இந்த புக்ஸ் ஆஃப் பி என்ன சார் வரும் அப்படின்னு சொன்ன, ஏ அக்கௌண்ட் வில் கம். என்ன வரும், ஏ அக்கௌண்ட் வில் கம். ஏ இஸ் எ பார்ட்டி அக்கௌண்ட். அவருக்கு தர வேண்டியது அதிகமாச்சுன்னா லைபிலிட்டிஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம், அது கிரெடிட் சைடுல இருக்கும். அது குறைஞ்சதுன்னா டெபிட் ஆயிடும். எப்ப தர வேண்டியது அதிகமாகுது, இந்த பி அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனார், அது அப்படியே உல்டா வந்துடும். இங்க டெபிட்டா இருக்கிறது இங்க கிரெடிட். சேல்ஸ் பண்ணி பணத்தை வாங்கி வச்சிருக்கிறது ஏன் பணம் கிடையாது, நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால அது கிரெடிட்ல போட்டுக்கிறேன். சேல்ஸ் வேல்யூ பீங் 3000. இது எல்லாமே கொடுக்கணுமா, இல்ல சார் எனக்கு செலவு இருக்கே இல்லையா, அதை நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் பண்ணேன் 100 plus 200 300. என்னுடைய கமிஷன் எடுத்துக்கிட்டேன், அது ஒரு 150 rupees. 150 rupees. ஸோ இப்போ டேலி பண்ணீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 3000 3000. இது ஒரு 450 போக 2550. 2550. I can settle this by way of accepting the bills payable. அங்க BR இங்க BP, அல்லது டிடி எடுத்து கொடுக்கலாம், அல்லது பேங்க் செக்கா கொடுக்கலாம், வாட் எவர் த மோட் மே பி.
That's how you can record in the books of A. கொஞ்சம் rare example இந்த மாதிரி கூட கேட்கலாம். How this will appear in the books of consignee. Okay, come on, make a note of it. 2000, after incurring the carriage outward and transport, probably insurance also for transport during the transport, or 100, and it is delivered at the place of the B, where delivery expenses also met by B. அவர் என்னென்ன பண்றார்? There is non-recurring expenses like freight, இது மாதிரியான விஷயங்கள், off freight, non-recurring expenses. Value being 100. தன்னோட இடத்துல வெச்ச பிறகு சில செலவு பண்றார். That will be recurring expenses like go down rent and all, go down rent, இது மாதிரியான expenses. அது ஒரு 200 செலவு பண்றார். இவர் இங்கே வித்து கொடுக்கிறார், கஸ்டமருக்கு விற்கிறார். எவ்வளவு வித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க 2400 rupees is the sales. 2400 rupees is the sales. But எவ்வளவு percentage soldனா 80% of goods only sold, balance வந்து unsold. Balance வந்து unsold. Right. Currently the sale price of 20% stock, okay, is rupees 450, but need to incur delivery charge at the rate of 10%. What is the requirement? Require. Okay. Now find out the closing stock value. Closing stock value. In the closing stock value நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா whichever is lower of ரெண்டு விஷயங்கள், A cost or NRV net realizable value, அதான் NRV ன்னு சொல்லுவோம். net realizable value. ஓகே, ரெண்டுல எது லோவரோ அதுதான் நம்ம வேல்யூ ஆஃப் ஸ்டாக் எடுத்துக்கணும். Okay, now let's see here in this illustration. Let me first calculate cost. இந்த காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படி சொன்னாக்க, okay, cost of material 80% goods sold na balance in எவ்வளவு இருக்கு, 20% இருக்கு. full goods oda value 2000 அப்படினா 2000 க்கு 20% will be the cost of stock. how much is that? 400 rupees. எப்பொழுதுமே காஸ்ட் ஆஃப் ஸ்டாக்னு கேட்டாலே அது உங்கள் ஷெல்ஃப்ல வந்து நிக்கிற வரைக்கும், இல்ல கோடவுன்ல இல்ல ஷோரூம்ல கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் என்னென்ன செலவு செய்றீங்களோ எல்லாத்தையும் சேர்க்கணும். அப்ப கன்சைனர் செலவு செய்யாமல் அந்த குட்ஸ் கன்சைனரோட பிளேஸ்ல இருந்து கன்சைனரோட பிளேஸ்க்கு வந்திருக்காது. தட் இஸ் ஆல்சோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த காஸ்ட். add that. so consignors expenses, இங்க யார் கன்சைனர்ஸ்? A. proportionate expenses will be taken. எந்த expenses proportionate? கன்சைனர்ங்கிறவர் இந்த இடத்துல A. proportionate expense 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார், அது 100% க்கு 20% அன்சோல்ட்னா அந்த 20% க்கு மட்டும் எவ்வளவு இருக்கணும்? 20 rupees இருக்கணும். so 100 into 20%. 20 rupees will be the consignors expenses. and B உடைய கேஸ்ல வரும்போது
யார் அவர்? கன்சைனி. கன்சைனில எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் சேர்க்க வேண்டியது இருக்கும்? ரெக்கரிங், நான் ரெக்கரிங் ரெண்டா கிளாசிஃபை பண்ணியிருக்கணும். எந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம சேர்க்கணும்? நான் ரெக்கரிங், குடோன்ல கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் ஆகிற செலவுக்கு பேர் நான் ரெக்கரிங். ஒன் டைம் செலவு பண்ணா அது குட்ஸ்க்கு வந்துருச்சு. ரீடைன் பண்ண நீங்க மாசம் விற்காம இருந்துச்சுன்னா ரெண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு, இதெல்லாம் ரெக்கரிங். திஸ் வில் நாட் பி ஆடபிள் ஃபார் த ஸ்டாக் வேல்யூவேஷன். அப்ப இந்த இடத்துல நான் நான் ரெக்கரிங் ஒன்லி அப்படின்னு போட்டுக்கிறேன். என்னது? நான் ரெக்கரிங் ஒன்லி. அதுவும் அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட். He has spent 100 rupees. 100 rupees is for full, but unsold stock being only 20%. அப்ப இந்த 20% வேல்யூ போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 20. So if you sum this, the cost being 420. The cost being 420. 440. Okay, 440. So 440 being the cost. Working note number 1. Working note number 2 is all about NRV. NRV in short, net realizable value is short. Market price. In the stock market price. It is clearly given it can be saleable in the market at rupees 450. ஆனா உங்க கைக்கு எவ்வளவு வரும் சார்? 450 ரூபாய் வாங்கிப்பாங்க. பையர் என்ன சொல்றாரு? எங்க வீட்ல டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்றாரு. அப்ப டெலிவரி நாம பேர் பண்ணியாகும். அந்த டெலிவரி காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா 10%. So we have to bear around 10%, which is the commission or delivery charges we have to pay, whatever charge may be. The delivery charge here being 10% on the sale price, or otherwise 45. அப்போ 405 அப்படிங்கிறது நெட் ரியலைசபிள் வேல்யூ. இந்த 405 தான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. எனக்கு கைக்கு என்ன செலவாச்சு அப்படிங்கிறது காஸ்ட். இதை வித்தா என் கையில எவ்வளவு வருமோ அது பேர் NRV, நெட் ரியலைசபிள் வேல்யூ. So here the net realizable value is only 405. இப்ப உங்களுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இந்த க்ளோசிங் ஸ்டாக் உடைய வேல்யூ என்னவா எழுதுவீங்க அப்படி சொன்னாக்க, ரெண்டுல whichever is lower 405 will be written. அதாவது உங்களுடைய கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் தானே இங்க உங்களுக்கு P&L அக்கவுண்ட் மாதிரி. க்ளோசிங் ஸ்டாக் எந்த சைடுல எழுதுவீங்க? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இங்க நமக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் பதிலா இருக்கிறது கன்சைன்மெண்ட். ஹியர் வி ஹேவ் சேல்ஸ் போடும்போது கன்சைனியோட நேம் போடுவீங்க. ஓகே, அவர்கிட்ட தான் பணம் இருக்கும். கன்சைனி அக்கவுண்ட். ஓகே, ஃபார் சேல்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வில் பி போஸ்டட் ஹியர். கிரெடிட் சைடுல எவ்வளோ? 405. This is the process of handling the closing stock. Is that clear? Closing stock to consignment account. Come on, make a note of it. This is all about valuation of closing stock. Normal loss. Number 2 being abnormal loss. Normal loss அப்படிங்கிறது அதோட தன்மைகள், inherent nature of the goods. Okay, this will be called as inherent. பட் அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது கேர்லெஸ்னால பண்ண லாஸ் அப்நார்மல் லாஸ் சொல்லலாம். கேர்லெஸ்னஸ். இந்த அப்நார்மல் லாஸ் எப்ப நடக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு டியூரிங் டிரான்சிட். another one is while in godown or warehouse. Okay, these are the loss of goods. Now how do you treat all these things? இதெல்லாம் நம்ம எப்படி ட்ரீட்மென்ட் பண்ண போறோம்? Okay, how do we treat this? Let me first finish up the normal loss here. அதாவது we think over milk. Okay, milk case பார்க்கலாம்.
For example, cost of milk 100 ml, value being 10. Otherwise, rupee per ml being 0.1. Now hot milk வேணும்னு கேக்குறேன், அவங்க அதை prepare பண்ணி கொடுக்கறாங்க. அப்படி prepare பண்ணி கொடுக்கும்போது because of the boiling, evaporation happens, there is a decrease in the milk quantity by 10 ml. This is inherent nature இல்லையா? We cannot control that. அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் நார்மல் லாஸ். அப்படி நார்மல் லாஸ் இருந்துச்சுன்னா யூனிட்ஸ் உடைய அவைலபிலிட்டி குறைப்பீங்க, ஆனா எதை குறைக்க மாட்டீங்க? ஓவரால் வேல்யூவை குறைக்க மாட்டீங்க. அப்ப 100 ml நமக்கு 10 rupees இருந்தது. After the normal loss, that same value 10 becomes the value for the 90 ml. அப்ப per ml க்கு the price being 11 அப்படின்னு மாறிடுது. So we can recover this amount from the customer. This is called normal loss. This is called normal loss. Is that okay? Clear? Normal loss will reduce quantity, but total value remains unchanged, and per unit value will be also increasing. Units குறையுது, per unit value increase ஆயிடுது, ஆனா total value remains unchanged. This is the character of normal loss. Is that okay? Come on, make a note of it. Oil in godown, ரெண்டு ஆங்கிள் தனித்தனியா பார்க்க போறோம். Goods value rupees 1000. Goods value rupees 1000. Expenses incurred by consignor being 100. Expenses incurred by consignee non-recurring type being 100. Recurring type of expenses being 200. Assume 10% stock lost during transit. Okay, எவ்வளவு loss? 10%. Now the question is, what is the value of loss? What is the value of loss? Let me explain here. In the first scenario, cost of the goods being 1000, அதாவது 100% யூஸ் பண்ணிக்கிறேன். 100% goods அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1000 rupees இருக்கு. இப்போ காஸ்ட் per percentage வந்து 10 rupees வச்சுக்கலாமா? காஸ்ட் per percentage rupees per percentage. இது 100% 100 யூனிட் கூட வச்சுக்கலாம் for the better understanding. இப்போ இந்த லாஸ் எந்த பாயிண்ட்ல நடக்குது அப்படி சொன்னாக்க, சினாரியோ ஏல இங்கே லாஸ் நடக்குது. வந்து சேரதுக்குள்ளார லாஸ் ஆயிடுது. இப்போ லாரியில குட்ஸ் ஏற்றி விடுறீங்க, லாரி டிரைவர் கேட்பார் எவ்வளவு சார் ஐட்டம் இருக்கு அப்படின்பார். 100 யூனிட் இருக்கு சார். 100% 100 யூனிட் இருக்கு சார். அப்படியா, எனக்கு 100 ரூபாய் கொடுங்க, 1 ரூபாய் ஒரு ஐட்டத்துக்கு வேணும் அப்படின்ட்டார். 100 ரூபாய் கொடுத்துட்டேன், உள்ள ஏற்றி வச்சாச்சு. ஓகே, யாருடைய செலவு? A's expenses. A's expenses being 100, that should be addable. Okay, now 100 units transport பண்ணி முடிக்கும் போது அதோட விலை 1100. இதுல எத்தனை லாஸ் இருக்கு? 10%, அதாவது 10 units, 100 units வச்சுக்கலாம். 10% 10 units லாஸ் ஆயிடுச்சு. யூனிட்ஸ் லாஸ்ட். என்ன லாஸ் இது? அப்நார்மல் லாஸ், கேர்லெஸ்னால ஏற்பட்ட லாஸ். 100 யூனிட் 1100 ரூபாய்னா 10 யூனிட்டோட விலை என்னவா இருக்கும்? ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய் இல்லையா, 11 rupees அப்படின்னா 110 rupees. அப்ப அல்டிமேட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 90 யூனிட்ஸ் இருக்கு. அதோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 990 இருக்கு. per unit 11, per unit being 11. அப்நார்மல் லாஸா இருந்துச்சுன்னா யூனிட்டோட வேல்யூவும் குறையும், per unit பேசிஸ்ல யூனிட்ஸும் குறையும், வேல்யூவும் குறையும், யூனிட்டும் குறையும். ஆனா per unit basis remains unchanged. இதுல மாற்றம் இருக்காது. மைண்ட்ல வச்சுக்கணும். Suppose that loss happens while stored in godown. காஸ்ட் எவ்வளவுங்க? கோடவுன்ல இருக்கும்போது 100 யூனிட்ஸ் அனுப்புனாங்க. ஒரு யூனிட் 10 ரூபாய், ஒரு காட்சி 1000 ரூபாய். ஏன் லாரியில ஏத்தி விடும்போது லாரி டிரைவர் கேட்கிறார், எவ்வளவு சார் இருக்குன்னு? 100 யூனிட் இருக்குன்னாரு. ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய், 1 ரூபான்னு கொடுங்க சொல்லிட்டு அவரை கொடுத்துட்டார்.
அப்ப அது ஒரு 100 ரூபாய். அந்த அந்த ஐட்டம் வந்து லாரி டெப்போல இருந்து பியோட குடனுக்கு வரணும் இல்லையா? அப்ப லாரி டெப்போல ஏற்றி விடும் போது அங்க கன்சைனி கிட்ட பி கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவு சார் ஐட்டம் இருக்கு? அதுல 100 இருக்கு சார். 100 இருக்கா? ஒரு ஐட்டத்துக்கு 1 ரூபாய் கொடுங்க அவன் கேட்கிறான். சோ பி கேஸ்ல பொறுத்த வரைக்கும் பீஸ் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்லி, அது இல்லாமல் இது வந்து சேர்ந்திருக்காது, அது 100 ரூபாய். அப்ப மொத்தமா என்ன செலவாச்சு? 100 1200 1200. இப்ப எத்தனை லாஸ் ஆச்சு? அப்நார்மல் லாஸ் 10%, அதாவது 10 யூனிட் போயிடுச்சு சார். 100 யூனிட்டோட வேல்யூ 1200 ரூபாய், 10 யூனிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 120 ரூபாய் போயிடுச்சு. 120 has gone. So the abnormal loss உடைய வேல்யூ என்னன்னா 120, இங்க வரும்போது வேல்யூ என்னன்னா 110. இது வந்து பிஃபோர் கோடவுனுக்கு வரதுக்கு முன்னாடி ஆன செலவு. இதுல கோடவுனுக்கு வந்த செலவை 100 ரூபாய் நீங்க சேர்க்கணும். இவர் இது 100 ரூபாய் செலவு பண்ணாரு, அது சேர்க்கணும். ரைட், கோடவுனுக்கு வர முன்னாடி இருக்கிற செலவு. அப்ப இந்த அப்நார்மல் லாஸ் எந்த பாயிண்ட்ல நடக்குதுன்னு பாருங்க. if the abnormal loss happens during the transit சொன்னால் காஸ்ட் பிளஸ் கன்சைனர் செலவு பண்ணாமல் அது லாரியில ஏறி இருக்காது, அந்த செலவு ஆயிடுச்சு. இப்ப நஷ்டம் ஆச்சுன்னா அதுவும் சேர்ந்து நஷ்டம் ஆயிடுச்சு, ரெண்டு சேர்த்துக்கிறீங்க. இல்ல சார் கோடவுன்ல வச்ச பிறகு நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க காஸ்ட் கன்சைனர் செஞ்ச செலவும் லாஸ் பிளஸ் இவர் அந்த கோடவுன் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு செலவு பண்ணார்ல அதுவும் நஷ்டம். So these three will be the cost for the abnormal loss. When the loss happens during the transit, the abnormal loss value கம்மியா இருக்கும். If the loss happens while it is kept in the godown, the loss will be higher. ஏன்னா கன்சைனியோட செலவும் நமக்கு வந்துருச்சு. ஸோ இங்க வந்து 110 லாஸா இருக்கு, இந்த இடத்துல வந்து 120 நமக்கு லாஸா இருக்கு. 110, இது 120. During the transit, the loss being 110, while in godown, the loss is 120. Is that clear? Come on, make note of it. From the following particulars, calculate the value of unsold goods on consignment. Unsold goods oda value enna? Goods sent on consignment, cost of goods 1500 kgs, idoda value வந்து 3,30,000. இது kg, இது rupees. We have to now add the consignors expenses இல்லையா? Consignors expenses value being 13, that should be addable. Here wastage treated as normal சொல்லிருக்கிறார். Wastage treated as normal. அது இல்லாம கன்சைனியோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? சேர்க்கணும். கன்சைனியோட ரெக்கரிங் சேர்க்கக்கூடாது. Wastage treated as normal சொன்னால் that will reduce the kg but value remains same. Okay, value ல impact இருக்காது. அப்ப non recurring expenses of consignee should be forming part of this. This value being 7,000, this value being 7,000. அப்ப மொத்தமா 1500 யூனிட்ஸ் ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 3,50,000. ஆனா அதுல நமக்கு நார்மல் லாஸ் வந்திருக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 100 kg. நார்மல் லாஸ் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது வேல்யூல சப்ட்ராக்ஷன் பண்ண மாட்டீங்க. The number of units remains the same, 3,50,000. அதுல எவ்வளவு யூனிட் சோல்ட் அப்படி சொன்னாக்க 1 lakh யூனிட் சோல்டு. அப்ப இன்னும் எவ்வளவு சோல்டு ஆகாம இருக்கு? ஸ்டாக் எவ்வளவு இருக்கணும்? 400 இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 400. இவங்க என்ன கேக்குறாங்க? ஸ்டாக் உடைய வேல்யூ கேக்குறாங்க. அன்சோல்ட் ஸ்டாக் உடைய வேல்யூ 1400ல 1000 சோல்டு என்ன ரேட்டுக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு வித்தாச்சு பேலன்ஸ் 400 யூனிட்ஸ் இருக்கு, அதோட வேல்யூ என்ன? 1400 3.5 lakhs சொன்னால் 400 உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? Come on. Yeah. One lakh. அந்த closing stock உடைய வேல்யூ என்னவா இருக்கு அப்படி சொன்னாக்க 1 lakh. 400 யூனிட் உடைய வேல்யூ 1 lakh. நார்மல் லாஸ்னால யூனிட் குறைஞ்சிருச்சு, ஆனா வேல்யூ குறையாது. Is that clear? Come on, make a note of it. Where we have abnormal loss also. 3,25,000 is the total cost of 6,500 units. Okay, அதாவது கன்சைனார் கிட்ட இருந்து கன்சைனிக்கு குட்ஸ் போகுது.
எவ்வளோ 6500 யூனிட்ஸ் at rupees 3,25,000. அவர் எவ்வளவு செலவு பண்றார் அப்படி சொன்னாக்க he incurred 65,000. Units lost in transit was 700 units. இங்க loss வருது. Loss எத்தனை யூனிட்? 700 units. And consignee's non-recurring expenses amounted to rupees 4,300. Consignee தன்னுடைய கோடன்ல கொண்டு வைக்கிறதுக்கு இவர் செஞ்ச செலவு என்ன எக்ஸ்பென்சஸ்? non-recurring 4,300. recurring expenses பத்தி அவங்க பேசல, அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் பேசல. Okay, no issues in that. Now my question is to find out what is the value of this one as well as closing stock. Stock ஓட வேல்யூ என்ன? Right. Cost being 6,500 units, அதோட cost being 3,25,000. Okay, இது units, இது cost. You have to add what? Consignors expenses 65,000. கன்சைனியோட எக்ஸ்பென்ஸ் தான் ஆட் பண்ணலாமான்னா தேவையில்லை. என்ன காரணம்? அதுக்கு முன்னாடியே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே லாஸ் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு செலவு பண்ணும்போது மிச்சம் இருக்கிற ஐட்டம் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்நார்மல் லாஸ்ல அதை நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 6,500 யூனிட்ஸ், இதோட வேல்யூ வந்து 3,90,000. If there is any abnormal loss, you have to subtract units parallelly, value also in the same proportion. அப்ப 3,90,000 into 700 divided by 6,500 போட்டீங்கன்னா the value being 42,000. am I right? பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 5,800 kgs. இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 3,48,000. and don't forget to add consignees non-recurring expenses. Consignees non-recurring expenses being 4,300. Upper value of stock being 5,800 units oda value evlo irukku appadinaka 3,52,300. Is that okay? Now suppose also rework if the stock lost in godown. இங்க இல்ல சார், அந்த லாஸ் எங்க நடக்குதுன்னா godownல நடக்குது. Loss happens here, not here. அப்படி நடந்த சமயம் எப்படி இருக்கும்? Same way I will work out this way. So cost being 6,500, units oda value 3,25,000. Consignors expenses 65,000. கன்சைனி கூட செலவு பண்ணிட்டார். அவர் கையில எடுக்கும்போது அந்த லாரி கோடவுன் டெப்போல இருந்து எடுக்கும்போது அந்த யூனிட் இருந்துச்சு, அதுக்கு செலவு பண்ணி வச்சிருக்கார். So you have to add consignees expenses. என்ன expenses? Only the non-recurring expenses. That value being 4,300. 6,500 units உடைய value when it comes to the godown being 3,94,300. இப்ப godownல இருக்கும்போது abnormal loss இருக்கு. godownல இருக்கும்போது abnormal loss ஆகும்போது ரெண்டு காஸ்டும் சேர்த்து, அதாவது consignors expenses consigneeயோட non recurring expenses மட்டும் சேர்த்து 700 units. அப்ப இதோட வேல்யூ என்ன? 700 divided by 3,000, sorry 700 I think 42,463. Am I right? 42,463. Balance being stock and other value of stock as well as stock. 5,800 units இருக்கு. அதோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படி சொன்னாக்க I think 3,51,837.
Is that clear? So இந்த abnormal loss உடைய கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல abnormal lossல என்ன சேராதுன்னா consignee உடைய நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சேராது. இந்த இடத்துல வந்து consignee உடைய நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸும் சேருது. எங்கேயும் வந்து எது சேராது அப்படி சொன்னாக்க நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சேரக்கூடாது. ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சேரக்கூடாது. If the goods lost in transit இருந்தால் consignor மட்டும், lost during the possession in the godown அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு பேருடைய நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸும் சேர்த்தாகும். Is that okay? Come on, make note of it.